இந்த 4 வகையான ஸ்நாக்ஸ்மே பார்த்தீங்கன்னா குறைவான பொருட்களை வச்சு ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். கண்டிப்பாக வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க இப்போ ரெசிபிஸ் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை அதில் சேர்த்துருங்க. இப்போ அடுப்பை நார்மல் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஃப்ரை பண்ண பொட்டுக்கடலையை ஆற வச்சுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிப்போம். மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு இப்போ அது ஓரம் இருக்கட்டும். அடுத்தது ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு இட்லி மாவு சேர்த்துக்கோங்க. எந்த கப்பால் பொட்டுக்கடலை எடுத்தீங்களோ அதே கப்பால் இட்லி மாவு எடுத்துக்கோங்க. அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பொட்டுக்கடலை மாவை இட்லி மாவு கூட சேர்த்துடலாம். இட்லி மாவு கூட சேர்த்தாச்சு. இப்போ அடுத்தது 1 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. அடுத்தது கொஞ்சமாக ஓமம் சேர்த்துக்கோங்க. அடுத்தது 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இட்லி மாவில் ஆல்ரெடி உப்பு இருக்கும், அதனால் உப்பு வந்து சேர்க்க வேண்டாம். இப்போ நம்ம பிசைஞ்ச மாவை 2 பிரிவாக பிரித்து எடுத்துக்கலாம். ஒரு முறுக்கச்சு எடுத்துக்கோங்க. முறுக்கச்சில் ஓலைப்பாகோட புளியிற அச்சு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண மாவை அது உள்ளே வச்சிடலாம். அடுத்தது கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சூடுபடுத்திக்கோங்க. இப்போ எண்ணெயில் நம்ம இதை புழிஞ்சிடலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்பில் புழிஞ்சிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ரவுண்ட் ஷேப்பில் தான் அப்படியே புழியிறேன். இந்த மாதிரி புழிஞ்சிக்கோங்க. ஃபுல்லாக புழிஞ்சாச்சு. இந்த சமயத்தில் அடுப்பை வந்து நார்மல் ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ நம்ம அதை திருப்பி விட்டுக்கலாம். இப்போ எண்ணெயோட சலசலப்பு ஃபுல்லாக அடங்கினதுக்கப்புறம் நம்ம இப்போ இதை வெளியில் எடுத்துடலாம். ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இதை நீங்கள் ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ அதே எண்ணெயில் கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து பொரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான ஸ்நாக்ஸ் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ அடுத்தது நம்ம இனிப்பு குழி பணியாரம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு 2 கப் அளவுக்கு இட்லி மாவு எடுத்துக்கோங்க. அதில் 3/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லத்தை இந்த மாதிரி நல்லா நுணுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்தது 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கலந்த மாவு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் இருக்கட்டும். இப்போ அடுத்தது அடுப்பில் ஒரு பணியாரக்கல் வச்சுருக்கேன். பணியாரக்கல் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் இதை நல்லெண்ணெயில் கூட பண்ணலாம். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை இதில் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிடலாம். இப்போ ஃபில் பண்ணியாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுருவோம். இப்போ நம்ம இதை திருப்பி விட்டுக்கலாம். இப்போ ஃபுல்லாக திருப்பியாச்சு. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான இனிப்பு குழி பணியாரம் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதை பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், இல்லை சம்டைம்ஸ் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட எடுத்துக்கலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது முறுக்கு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு இட்லி மாவு சேர்த்துக்கோங்க. அடுத்தது 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. பொட்டுக்கடலையை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்ச பொட்டுக்கடலையை அப்படியே சேர்க்காம இந்த மாதிரி ஜன்னியை வச்சு சலிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. சலிச்சு சேர்த்தாச்சு. இப்போ இந்த கப்பி நமக்கு தேவைப்படாது. இப்போ இது கூட 2 டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக கருப்பு எள்ளு சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இட்லி மாவில் ஆல்ரெடி உப்பு இருக்கும், அதனால் கொஞ்சமாக சேர்த்தா போதும். இப்போ இதை நல்லா முறுக்கு மாவு பதத்துக்கு நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துப்போம். சப்போஸ் கையில் வந்து மாவு ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக அரிசி மாவு மறுபடியும் தூவிட்டு அதுக்கப்புறமா நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு முறுக்கச்சில் மாற்றிக்கலாம். முறுக்கச்சில் உள்ளே வந்து கொஞ்சமாக எண்ணெய் வேணால் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ முறுக்கச்சிக்கு மாற்றியாச்சு. இப்போ ஒரு பிளேட் எடுத்திருக்கேன். பிளேட்டில் வந்து எண்ணெய் தடவிட்டு அதில் நம்ம இப்போது முறுக்கை வந்து பிழிஞ்சிடலாம். இந்த முறுக்கு சாப்பிட்றதுக்கு நல்ல மொறு மொறுன்னு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி மாவில். இப்போ முறுக்கு புழிஞ்சாச்சு. இப்போ அடுப்பில் கடாயில் எண்ணெய் சூடுபடுத்திக்கோங்க.
எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அடுப்பை நார்மல் ஃப்ளேமில் வச்சுட்டு முறுக்கை கையில் மாற்றிட்டு எண்ணெய்க்குள்ளே போட்டுருங்க. இப்போ மீதி இருக்கிற எல்லா மாவையும் நம்ம முறுக்கு புழிஞ்சு எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். முறுக்கு செய்கிறதுக்கு மாவு அரைச்சிட்டு கஷ்டப்படாமல் இந்த மாதிரி ஈஸியாக இட்லி மாவில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ முறுக்கு வந்து ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம அதை திருப்பி விட்டுக்கலாம். சூப்பரான முறுக்கு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது இட்லி மாவில் பால் பணியாரம் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். 2 கப் அளவில் இட்லி மாவு எடுத்துப்போம். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துப்போம். இட்லி மாவில் ஆல்ரெடி உப்பு இருக்கும், அதனால் கொஞ்சமாக சேர்த்தா போதும். இந்த ரெசிபியை வந்து ஃப்ரெஷ்ஷான மாவில் தான் செய்யணும். புளிச்ச மாவில் செஞ்சிங்கன்னா அதை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது ஃபுல்லாகவே எண்ணெய் குடிச்சிரும். ஸோ இந்த மாவு வந்து ஒரு வாரம் இருக்கட்டும். அடுத்து தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் அளவில் தேங்காய் எடுத்திருக்கேன். அது 2 ஏலக்காய் சேர்த்துட்டு தண்ணியும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துப்போம். இப்போ இந்த தேங்காய் பாலை ஒரு ஃபில்டர் வச்சு நல்லா வடித்து எடுத்துக்கலாம். இது மாதிரி ஒரு 3 டைம்ஸ் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி தேங்காய் பால் எடுத்துக்கலாம். தேங்காய் வரைச்சிட்டு சுடு தண்ணி சேர்த்து நீங்கள் தேங்காய் பால் எடுக்கும்போது தேங்காய் பால் நல்லா திக்னஸாக இருக்கும். இப்போ தேங்காய் பால் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அதில் 3/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு வந்து இன்னமும் கொஞ்சம் ஸ்வீட் தேவைன்னா சுகர் வந்து அதிகப்படுத்திக்கலாம். இப்போ அது ஒரு வாரம் இருக்கட்டும். இப்போ வந்து இட்லி மாவு வந்து மறுபடியும் ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கரண்டி வச்சு இந்த மாதிரி சின்ன சின்னதாக இட்லி மாவை எண்ணெய்க்குள்ளே சேர்த்துடலாம். ஃபுல்லாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பை வந்து இப்போ நார்மல் ஃப்ளேமில் வச்சுட்டு பொன்னிறம் வர வரைக்கும் கரண்டி வச்சு நல்லா இது மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஃப்ரெஷ்ஷான மாவில் தான் செய்யணும். புளிச்ச மாவில் செஞ்சிங்கன்னா ஃபுல்லாகவே எண்ணெய் குடிச்சிடும். பாருங்கள் ஃபுல்லாகவே இப்போ ஃப்ரை ஆகிடுச்சு. நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு தேங்காய் பாலை சேர்த்துடலாம். தேங்காய் பாலை அப்படியே சூடோடு சேர்க்கணும். இப்போ மீதமுள்ள மாவையும் வந்து ஃபுல்லாக இது மாதிரி பொரித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபிஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நிறைய ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி போட்டோ வீடியோஸ் எல்லாமே கீழே ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. வேணும்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.